கள்ளக்காதல் ரொம்ப 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 டேஞ்சரஸ் அக்ரஸிவான மோடில் போயிட்டு. ஏன்னா இந்தியா பூரா டேட்டா எடுக்கிறாங்க. அதில் நம்பர் 1 தமிழ்நாடு, காஞ்சிபுரம் மாவட்டம். அதுக்கு கள்ளக்காதலில் ஆணும் பெண்ணும் சளைத்தவர்கள் அல்ல. இப்போ நிறைய ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்திருக்கு. ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் லிவிங் டுகெதர் சரிதான். ஆனால் கள்ளக்காதல்னால டிவோர்ஸ் ஆகுதுன்னா கிளைம் பண்ணலாம் அவங்கள்ட்ட. சொல்லலாம்னா சொல்லலாம், யாரோ இடம் புரியாத ஒரு ஃபேக் செக்ஸ் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஆரம்பிப்பான். ஃப்ராடு. அதுக்கெல்லாம் வாழ்த்தாகாதீங்க. உங்கள் குடும்பம் பாழாக போயிடும், எதிர்காலம் பாழாக போயிடும். அப்போ ஒரு நாள் பிளான் பண்ணி மெசேஜ் கொடுத்து குழந்தைங்களை கொலை பண்ணிவிட்டு அப்புறம் லைஃப் எடுத்து ஜெயிலில் போய் உட்கார வேண்டியதான். அப்புறம் அது மாரி உட்கார வேண்டியதான். ஐடியல் மைண்ட் இஸ் டெவில் பேரடைஸ்ன்னு சொல்லுவாங்க. சும்மா இருக்கும் மூளை பேய்களின் கூடாரம். எப்போ வேணுமோ பார்ட்னர் ஒருத்தர் கான்ட்ராக்டை மீறலாம். உன்னோட வாழ விருப்பம் இல்லை, நீ சும்மா சும்மா என்னை சந்தேகப்பட்டே இருக்க, நீ போ, உன்னோட வாழ முடியுது. நீ ஒரே டாக்ஸிக்காக இருக்க, உன்னோட வாழ முடியுது. கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் ரொம்ப சிரமம் அதை க்ளோஸ் பண்ணுறது. சைக்கோ குடிகாரனோடையெல்லாம் வாழ முடியுது. அவனையெல்லாம் தயவு செய்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுங்க. அவனை திருத்துறது உங்கள் வேலையும் இல்லை. பொம்பளைங்களுக்கு அது வேலையும் கிடையாது. திருந்தவே மாட்டானோட வாழுது. வணக்கம் சார். வணக்கம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கள்ளக்காதல்ல இன்னைக்கு தமிழ்நாடு இடம்பெற அளவுக்கு இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. அப்ப இரண்டையும் ஒரு பக்கம் விவாகரத்து, இன்னொரு பக்கம் கள்ளக்காதல், இது ரெண்டுமே அதிகரிச்சிருக்குல்ல சார் தமிழ்நாட்டில்? கள்ளக்காதல் ரொம்ப 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 டேஞ்சரஸ் அக்ரஸிவான மோடில் போயிட்டு. ஏன்னா இந்தியா பூரா டேட்டா எடுக்கிறாங்க. அதில் நம்பர் 1 தமிழ்நாடு, காஞ்சிபுரம் மாவட்டம். 2வது மத்திய டெல்லி, 3வது ஹரியானா. எப்படி இருக்குது? திருமணம் தாண்டிய உறவுன்னு டீசெண்டாக சொல்கிறாங்க. கள்ளக்காதல் தான் அது. அது ஆணாக இருந்தானே பெண்ணாக இருந்தானே. ஒரு பெண்ணு மட்டும் எப்படி கள்ளக்காதல் வச்சிட முடியும்? அதுக்கு ஒரு துணை ஒருத்தன் வேணும்ல. ஒரு ஆண் ஒருத்தன் வேணும். ஒரு ஆண் மட்டும் இப்படி கள்ளக்காதல் பண்ணுற முடியும்? ஒரு பெண் வேணும். அதோட கள்ளக்காதலில் ஆணும் பெண்ணும் சளைத்தவர்கள் அல்ல. இப்போ நிறைய ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்திருக்கு. ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் லிவிங் டுகெதர் சரிதான். ஆனால் கள்ளக்காதல்னால டிவோர்ஸ் ஆகுதுன்னா கிளைம் பண்ணலாம் அவங்கள்ட்ட. நெஸ்டேடு வாங்கலான்னு இந்த நாள் டெல்லி ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நிறையா மாறுதலுக்கு உள்ளாயிருக்கு. லிவிங் டுகெதரில் அது ஒரு பிரச்சனை. கள்ளக்காதல் நீ சொல்கிற இப்போ இந்த டிவோர்ஸுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, அங்கே அது உருவாகுதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ திட்டிட்டு போயிட்டானா, சனியனே என் உயிரை எடுக்கிறியான்னு போயிடறானா, அப்போ ஒரு ஆண் குரல் ஆறுதலாக வந்தால் அவங்களோட அஃபேர் ஆயிடுறாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. உங்களை போய் திட்டாரு தேவதாங்க, நீங்கள் உங்களை திட்டாரு. ஏய் என் புருஷன் தான் திட்டான், நீ மூடிட்டு போன விட அப்படின்னு காலிலே சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. அவன் ஏதோ ஒரு ராங் காலாக இருப்பான். அவனுக்கு ஒரு வேலையும் கிடையாது. குடும்பம் கலைக்கிற வேலை தானே. என்னதாக திட்டாரு? இல்லை, இவன் வார்த்தை ரொம்ப ஒரு சேடாக இருக்குது. என்ன காரணம்? சொல்லலாம்னா சொல்லலாம், யாரோ இடம் புரியாத ஒரு ஃபேக் செக்ஸ் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஆரம்பிப்பான். ஃப்ராடு. அதுக்கெல்லாம் வாழ்த்தாகாதீங்க. உன் குடும்பம் பாழாக போயிடும், எதிர்காலம் பாழாக போயிடும். அப்போ ஒரு நாள் பிளான் பண்ணி மெசேஜ் கொடுத்து குழந்தைங்களை கொலை பண்ணிவிட்டு அப்புறம் லைஃப் எடுத்து ஜெயிலில் போய் உட்கார வேண்டியதான். அப்புறம் அவன் மாரி உட்கார வேண்டியதான். குடும்பம் பாழாக போயிடும். அதே அந்த ஆண் இருக்கான்ல, எனக்கு தெரிஞ்சு ஆணை வாழ்த்தாக்குறது ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். ஆண் கள்ளக்காதல் ஈல்டா வர்றதுக்கு ரொம்ப குறைவு தான். பெண்ணை தான் ஈஸியாக ஏமாற்றி போடுறான். ஆம்பளை ஆல்ரெடி ஒரு பேயை கட்டிட்டு பெரிய சிரமமாக இருக்குது. இது எது புது பேய், புது ரூட்டில் வருதுடா இது, ஆகா கிளம்பிட்டாடாங்கிறால வடிவேலு, அந்த மாதிரி பயப்படுறான். ஏன்னா ஆரம்பத்தில் எல்லாமே ஸ்மூத்தாக தான் போகுது. அவங்க ஒரு கட்டத்தில் பேயாக மாறிடுறாங்க, உருமாறிய கொரோனாவாகிடுறாங்க. கள்ளக்காதல்லாம் இவன் எதுக்கு பயப்படுறான்னு தெரியுதா? ஆணுன்னு யோக்கிய செய்யாமணி எல்லாம் கிடையாது. ஆல்ரெடி ஒரு வீட்டு வாடகை கொடுத்துட்ருக்கோம், இன்னொரு வீட்டு வாடகை, இன்னொரு மளிகை ஜாமான், இன்னொரு கரண்ட் பில்லு, இன்னொரு ஸ்கூல் ஃபீஸு, இன்னொரு ஸ்கூட்டி பைக்கு டியூவு. இங்கே யோதியாம்பா இல்லைம்மா, தாயே தங்கச்சியே நீ போய் வாமா, அண்ணன் போய் வர்றேங்கிற மனநிலைக்கு வந்துடுறான். ரெண்டாவது ஐடியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. சும்மாவே இருந்தீங்கன்னா அது மாதிரி தப்பான சிந்தனையெல்லாம் வரும். ஐடியல் மைண்ட் இஸ் டெவில் பேரடைஸ்ன்னு சொல்லுவாங்க. சும்மா இருக்கும் மூளை பேய்களின் கூடாரம் அப்படின்னு விவேகானந்தர் கூட சொல்லியிருப்பார். நீ தனிமையில் இருக்கும்போது உனக்கு என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதுவே உன்னுடைய எதிர்காலம்னு. ஆனால் தனிமையில் இருக்கக்குள்ள நல்ல சிந்தனையே வராது. யோசிச்சு பாருங்க, தனிமையாக இருந்து நீங்கள் நல்லா சிந்திச்சிங்கன்னு வராது. காரணம் பேய் வந்துடும் உங்கள்கிட்ட, உங்களோட விளையாட ஆரம்பிச்சிடும். இல்லை, இந்த சர்வே எல்லாம் எப்படி சார் எடுக்கிறாங்க? இப்போ தமிழ்நாடு முதலிடம், அதுவும் காஞ்சிபுரத்தை குறிப்பிட்டு சொல்லும்போது என்சிஆர்பி டேட்டா தான். இல்லை, மற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்கிறாங்க, சாதி வாரி கணக்கெடுப்பு சொல்கிறாங்கன்னா ஓகே. இந்த திருமணம் தாண்டிய உறவுகளுக்குலாம் எப்படி கணக்கெடுக்கிறாங்க? எஃப்ஐஆர் நடக்கிற மர்டரு இதெல்லாம் ஒரு டேட்டா இருக்குல்ல. ஏன் இல்லை, டைவர்ஸோட அளவு, டைவர்ஸ்க்கான ரீசனு, அதுதான் சர்வே, அதுதான் கவர்மெண்ட்டு, அதுதான் சிஸ்டம். ஏன் ஒரு மாவட்ட எஸ்பிக்கு தெரியுங்க அந்த 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 மாவட்டத்தோட க்ரைம் ரேட்டிங்ஸ் என்னன்னு. எஸ்பி ஆஃபீஸ் போனால் ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு தெரியும், 60 செகண்டில் சொல்லுவாங்க.
ஏன் உங்கள் ஸ்டேஷனில் போனீங்கன்னா கரும்புள்ளிகள் கிராமம்னு எழுதி இல்லையா? திருவிழாக்கள் எப்படி அதால வேலை. அவங்க கொடுக்குற தகவல் டிஎஸ்பி போவோம், டிஎஸ்பி எஸ்பிக்கு போவோம். கூறு உணர்ச்சி கிராமங்கள். ஆமாம், கூறு உணர்ச்சி கிராமங்கள் அப்படிலாம் சண்டை போடுறவங்க தானே. ஆமாம், நல்ல தமிழில் எழுதியிருக்கோம். அது எஸ்பிக்கு போவோம், எஸ்பி டிஜிபி கொடுப்பாரு அவரை வயர் அஃபிஷியலில். அது அப்படியே டோட்டல் டேட்டாவாக கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, என்சிஆர்பி டேட்டா சொல்கிறது தானே. ஸோ இந்த திருமணங்கிற உறவில் வந்து குழந்தைகள் முக்கிய பங்கெடுக்குது. ஆனால் அந்த குழந்தைங்களே கொலை பண்ணுறாங்க கள்ளக்காதலுக்கு. அபிராமி மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு பார்த்தோம். குழந்தைங்கள வெட்டி கொண்டுருச்சு அவங்க அம்மாவே. அப்போ அந்த கள்ளக்காதல் எந்த அளவுக்கு ட்ரிகர் ஆகுது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கள்ளக்காதல் தன்னோட மனைவி மட்டும் கள்ளக்காதல் 2 பேர் தலையும் ஒரு வெட்டில் வெட்டி பையில் போட்டு வேலூர் ஜெயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். சரண்டராக போனாரா குளஞ்சி, கள்ளக்குறிச்சியில் ஒரு அக்யூஸ் பேர் குளஞ்சி 2 பேரும் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டார். ஆல்ரெடி அந்த மனைவியே 2ஆம் தரம் இருக்குது. சொல்லி பார்த்துருக்காரு, கேட்கல. மொட்டை மாடியில் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவர் வெளியூர் போகிற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு திரும்பி வந்துட்டா. அப்படி ஒரே வெட்டில் தலை தனியாக போயிட்டு. அப்போ அந்த வெட்டின் வேகம் எவ்வளோ அதிகமாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்க. 3 பிள்ளைங்க. கள்ளக்காதல், நீ ஜெயிலுக்கு போயிடுறீங்க, பிள்ளைங்க அனாதையாக நிற்குது. இந்த உலகத்தில் ஒன்றை விட ஒன்று பெஸ்ட்டாக இருந்துக்கிட்டே தான் இருக்கணும் நெறியாளர். எல்லாத்தையும் விட ஒன்று பெட்டராக தான் இருக்குது. இந்த ஃபோன் வாங்கணும், இதுக்கு அடுத்த வெர்ஷன் பார்த்தா நல்லா இருக்குல்ல. எல்லாத்துலேயும் ஒன்றை விட ஒன்று பெட்டர் இருக்குது தானே இருக்குது. ஆனால் அப்படியே போயிட்டு இருந்தோம்னா அது எண்டே இல்லாமல் போயிடும். அது ஒரு எண்டு வந்து நம்மளாக தானே ஏற்படுத்திக்கணும். சொல்கிறேன், கள்ளக்காதலாக இருக்கட்டும், டிவோர்ஸாக இருக்கட்டும், ஒரு லைஃபு ஒரு 50 வருஷம் வாழ்ந்துருவோமா? ஒரு கான்ட்ராக்ட், இது அரேஞ்ச் மேரேஜ் இருக்குல்ல, ஒரு 50 வருஷம் ஒப்பந்தம்ப்பா. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும், நீ இவளோட தான் வாழணும், நீ இவளோட தான் வாழணும், பெரியோர்கள் ஒன்று கூடி திருமணம் செய்திருக்கிறோம் அப்படி தான் எழுதுகிறாங்க, நிச்சயித்த திருமணம். ஆனால் லவ் மேரேஜில் அந்த கான்ட்ராக்டே கிடையாது. எப்போ வேணுமோ பார்ட்னர் ஒருத்தர் கான்ட்ராக்டை மீறலாம். உன்னோட வாழ விருப்பம் இல்லை, நீ சும்மா நீ சந்தேகப்பட்டு இருக்க, நீ போ, உன்னோட வாழ முடியாது. நீ ஒரே டாக்ஸிக்காக இருக்க, உன்னோட வாழ முடியாது. கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் ரொம்ப சிரமம் அதை க்ளோஸ் பண்ணுறது. 10 கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க உட்காந்து. என்னப்பா நம்ம குடும்பத்துக்கு ஏன்ப்பா இந்த பண்ணி பண்ணலாமாப்பா? பொண்டாட்டியே கை நீட்டி அடிக்கலாமா? தப்பு இல்லையா? ஊராவட்டு பொண்ணு அடிக்கிறது தப்பு இல்லையா? அந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு, ஏம்மா சத்தம் போட்டு பேசக்கூடாதுமா, அக்கம் பக்கத்தில் சண்டையை தப்பாக நினைப்பாங்கல்ல, அனுசரித்து தான்மா போகணும். அவங்க நான் மாமியார் பாடம் நடத்தும். உங்கள் மாமனார் படாத படுத்துகிற பாடா அப்படின்னு அவங்க அம்மா பாடம் நடத்துவாங்க. உங்கள் அப்பா ஆடாத ஆட்டமாடி படுத்தி தான் வச்சான் என்ன. இப்போ கைகாலை பிடிச்சி இழுத்து கிடக்கிறான் பாரு, உன் புருஷனும் கைகாலை பிடிச்சி இழுத்து கிடப்பான், குடும்பம் நடத்துகிற வழியை பாருன்னு. அதில் சமுத்திரம்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த மஞ்சுளாமா கேரக்டர், முரளியோட பொண்டாட்டி. முரளி வந்து அண்ணன் பையன். இது வரும் பொட்டியை பிடிச்சிட்டு வரும், எங்கே வந்துன்னு கேட்கும். வீட்டுக்கு வந்த பொண்ணை எங்கே வந்துன்னு கேட்குற அப்படிங்க. நல்லா பணக்காரியாக இருக்கும். புருஷனோட வந்துருந்தீங்கன்னா வாய்க்கு ருச்சியாக 4 நாள் ஆக்கி போட்டு அனுப்பியிருப்பேன். பொட்டியை பிடிச்சிட்டு வந்திருக்க, அங்கே எதோ நடந்திருக்கு, உனக்கு பிடிக்காம கோச்சிட்டு வந்திருக்க, தெரியுது இல்லை, அது நம்ம இங்கே தான் இருப்பேன்னு. பைத்தியக்காரி. கல்யாணம் பண்ணி போயிட்டா அதை தாண்டி அவங்க தாண்டி வீட்டுக்காரன் தாண்டி உனக்கு தெய்வம். அவங்க யார் தெரியுமா? பாளையக்காரத்து பண்ணக்காரங்க, எங்கள் அண்ணன் பசங்க. அங்கே கூட குடும்பம் நடத்த போகலான்னு வேறு எங்கடி குடும்பம் நடத்த போகிற அப்படின்னு. இங்கே போகணும், எங்கே போகணும், செத்து போடி, ஏய் இவன் நின்று இடத்த கழுவி விட்டு தண்ணி கதை சாத்துக்கடா அப்படின்னு சொல்லும். அடுத்த நாள் முரளி வருவார், பொண்ணு அழைக்க வந்துடுவார். வாங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு, வீட்டு சண்டை வீட்டோடு இருக்கணும் மாப்பிள்ள, ரோட்டுக்கு வந்துடக்கூடாது, மருமகன்கிட்ட சொல்லுதில்ல. அதுதான் ஒரு நடுநிலையான பஞ்சாயத்து. இந்த பொண்ணை பெற்ற அம்மாக்களுக்கு என்ன வேலைன்னா, இந்த பொண்ணுக்கு சாவி கொடுக்குறதே வேலையாக இருக்குது. அந்த பொண்ணு டிக்கின்னு பொம்மை மாதிரி அடிக்குதுவோம். புதுசாக வந்துட்டானா, எத்தனை மணிக்கு வர்றான் மாறு, கிட்ட வாய ஊதி பாரு, குடிச்சிருக்கானா அப்படின்னு. இந்த மாதிரி கீ கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. உன் மாமியார் இந்த நாடகம் பெரிய லெவலில் பங்கெடுக்குது தம்பி. நாடகம்னா ட்ராமா, அந்த டிவி சீரியல், ரைட், எக்ஸாக்ட்லி. அதில் 24 hours குடும்பத்தை கலைக்கிறத பற்றியே ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஒய்ஃபை வச்சா எப்போ வேணுமோ பார்த்துக்கலாம். அந்த நாடகத்தை ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். டைமிங்கு பார்க்குறதுலாம் ஒரு காலம். இப்போ ஒய்ஃபை நைட்டு உட்காந்து கூட பொறுமையாக பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். மிஸ் பண்ணுற அளவுக்கு என்ன வேலை வெட்டி கேட்குறாங்களா? காலையில் அப்போ புருஷனை வேலைக்கு அனுப்பிட்டு இப்போ பிள்ளைங்க இதுக்கு போயிட்டாங்கன்னா, ஸ்கூலுக்கு போயிட்டா அப்புறம் என்ன வேலை இருக்குது வீட்டில்? லஞ்சுக்கு யாரும் வரப்போகிறதில்ல, காலையிலே கட்டி கொடுத்துட்றாங்க. இன்னும் நைட்டு டிஃபன் தானே. இவங்க மத்தியானம் நினச்சப்ப சாப்பிட்டு டிவி பார்க்கல. அந்த நாடகம் எப்படின்னா, மாமியாரெலாம் டாமினேட் பண்ணணும் அப்படி ஒரு சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கா. மருமக டார்ச்சரில் மருமக வந்து மாமியாரை டார்ச்சர் பண்ணணும் ஒரு சீரியல். மருமகளை டிஸ்டர்ப் பண்ணணும், அந்த டாக்ஸிக் பண்ணணும், கொடுமைப்படுத்தணும், அது ஒரு பக்கம். கணவனை டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு சீரியல் சினாரியோ ஓடிட்டு இருக்கு. கணவன் மனைவியை நெத்த தூக்கி போட்டு வைக்கிற மாதிரி ஒரு சீரியல் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் ஆஃபீஸ் போனால் கள்ளக்காதல் வச்சுக்கன்னு ஒரு சீரியல் ஓடுது. இப்படியா உங்களை வந்து மூளையை வந்து கரப்ட் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ குழப்பத்துக்கு உள்ளாக்குறார்கள்.
அது வெள்ள வாழ்க்கை. ஒரு காலத்துல எல்லாம் பொதுகையில் ஓடும், வயலும் வாழ்வோம். நான் பார்த்தேன் உட்காந்து. அப்போ ரிட்டையர்டோட மாமனாரை எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவர் டீக்கு கூட கெஞ்சுவார், அது மாதிரிலாம் நல்லா எடுப்பாங்க. இப்போ பொதுகை சொல்கிறேன், அதுவே போதுமானது. ஒரு வீட்டுக்கு DD1 தூர்தர்ஷன் இருக்குல்ல, அது உங்களுக்கு போதுமானது. 2 வாட்டி நியூஸு, சாயந்தரத்தில் விவசாயத்தை பற்றி கொஞ்சம் நேரம். எவ்வளோ உயர்வான தொலைக்காட்சி அதெல்லாம். நீங்கள் அதெல்லாம் கால வெள்ளத்தில் நிற்கவே முடியல. இந்த சீரழிவு கலாச்சாரம் வந்து டிவி சீரியல் ரொம்ப பண்ணுது. திரைப்படங்கள் கூட அந்த மாதிரி எடுக்கிறது இல்லை. திரைப்படங்களை ரிவர்ஸ் பண்ணிலாம் பார்க்க முடியாது, அந்த ஷோக்கு தான் நீங்கள் பார்க்க முடியும். டிவி சீரியல் பெருமங்க ஆற்றுதுங்கிறது என்னோட கருத்து. அது ஒரு குடும்ப பிரிவுக்கு ஒரு முக்கியமானது. ஒரு 50 வருஷம் வாழ போகிறோம், அதில் இருக்கிற வரையும் சந்தோஷமாக வாழணும். எல்லாருக்கும் எல்லா ஒரு அஃபையரும் இருக்கும் தான். யாருக்கு யாரை பிடிக்காது? உங்களுக்கு பிடிக்காதா? ரோட்டில் போனால் 4 பேர் பிடிக்க தான் செய்யும். நமக்கு எப்படி 4 பொம்பளை பிடிக்குதோ, பொம்பளைக்கு 4 ஆம்பளை பிடிக்க தான் செய்யுது. ஆனால் எல்லாரோடையும் எல்லாம் வாழ்ந்துட முடியாது. நம்ம ஒரு கட்டுப்பாடு, வரையறை தேவைப்படுதில்ல. இந்த ஃபுல் ஸ்டாப் சொல்கிறேன். ஒரு அண்டா நிறையா பிரியாணி இருந்தாலும் எவ்வளோ சாப்பிட முடியும்? அதான குடும்ப வாழ்க்கை. பாண்டிங்கிறது அவ்வளோதான். எல்லாமே மிகுதுன்னா தீதாயிடும், குறைந்தாலும் தீதாயிடும். கணவன் மனைவி பரஸ்பரம் உங்களுக்குள்ளே வம்பு வந்தால் பேசி தீர்த்து பொறுமையாக பேசுங்க. முதல்ல லபதுன்னு எழும்பாதீங்க. ஆம்பளைங்களும் நீங்கள் பட்டுன்னு கை நீட்ட போயிடாதீங்க, தவறானது. யாரையும் அடிக்கிறதுக்கெல்லாம் இங்கே உரிமை கிடையாது. உட்காந்தீங்க, வாமா உட்காருமா, இந்த பற்றியா இப்போ தான் வீடு இஎம்ஐ போட்டு வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன் இஎம்ஐ, பைக் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வேலை செஞ்சு சம்பாரித்து ஓட்டி ஈட்டி பார்த்துட்டு வந்தால் தான் நம்ம குடும்பம் முன்னேறும். பிள்ளைய பார் பெரிய தனியார் பள்ளியில் சேர்த்துருக்கேன், இதுக்கெல்லாம் நான் ஒருத்தன் தான் சம்பாதிக்கிறேன். டக்குன்னு நான் சம்பாதிக்கலை, வேலைக்கு போகிறேன்னு சுட்டி காட்டுறேன் அப்படின்னு எழும்பாதீங்க. அதுவும் சரிதாங்க, நீங்களும் கஷ்டம் தான் படுறீங்க, நான் வேணா வேலைக்கு போட்டுமா அப்படின்னு. இல்லை நீ குழந்தைய பார்த்துக்கோ, என்னால் முடியாது பண்ணி வேலைக்கு போ. இல்லை போகிறேன்னா போ, 3 நாளாக தான் இருந்துரு. அவன் 2 நாள் போய்ட்டு வந்து 3ஆவது நாள் வேலைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அங்கே தான் அவ்வளோ டார்ச்சராக இருக்க. வீட்டில் இருக்க ரொம்ப பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை. உண்மையாகவே சொல்கிறேன். நானும் அப்படி தான் நினைப்பேன். நானும் ஆணாக பிறந்து தான் கஷ்டப்படுறேன், பெண்ணாக பிறந்துட்டு தான் நிம்மதியாக இருந்திருக்கலாமோன்னு நினைக்கிறேன். எங்கேயோ ஒருத்தர் கட்டி கொடுத்துருக்க போகிறாங்க, வெள்ளந்தூள் மளிகை ஜாமான் எல்லாம் வந்துட போகுது வீட்டுக்கு. ஞாயிற்றுக்கிழமை கறி வரப்போகுது, சமைச்சு வச்சு கூட சாப்பிட்டு பேசாமல் இருக்கலாம்ல. வேலைக்கு போகிறது எவ்வளோ பெரிய டென்ஷன் ஆகுது தெரியுமா? இரிட்டேட் ஆகுது அப்படியே. உண்மையான விஷயந்தான். எல்லாரும் வேலைக்கு போகிற ஆம்பளைங்களுங்களேன் விருப்பத்தோடலாம் எங்கேயும் வேலை பார்க்கல. இப்போ நான்லாம் சுய தொழில், என் ஆஃபீஸு நினச்சா திறப்பேன், நினச்சா போட்டுவேன். அது என்னை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஆனால் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, பேட்டியாக கேட்டு பாருங்க. அந்த குடும்பத்துக்கு அவன் அப்படியே மெழுகுவர்த்தியாக எரிகிறான். அதனால் சைக்கோ குடிகாரனோடையெல்லாம் வாழ முடியாது. அவனையெல்லாம் தயவு செய்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுங்க. அவனை திருத்துறது உங்கள் வேலையும் இல்லை. பொம்பளைங்களுக்கு அது வேலையும் கிடையாது, திருந்தவே மாட்டானோட வாழறீங்க. ஆனாலும் முடிஞ்சளவு அனுசரித்து இணைந்து பயணிக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். நன்றிங்க. நன்றி.